ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் முக்கியமான வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அவசரமான வேலையை சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய தமிழக அரசு பெண்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அருமையான வேலை. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நோட்டிபிகேஷன்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒன் ஸ்டாப் சென்டர் தான் பார்த்தீங்கன்னா நாம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி, விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அரசு விடுமுறை சனி ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை கிடைக்கும். சம்பளமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு சம்பளம் தான். இது நமக்கான நேரம். இந்த நேரத்தை விட்டுட்டோமா அடுத்து எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு தான் மறுபடியும் நோட்டிபிகேஷனே பார்த்தீங்கன்னா வராது. எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா வராது. ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் கிடைக்காது. சரி, இப்போ நாம பார்த்தீங்கன்னா விரிவா பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு வந்துட்டே இருக்கோம். ஒரே ஒரு லைக் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். நம்மளுடைய சேனல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒன் ஸ்டாப் சென்டர்ல ஒரு வேகன்சி வந்துருந்துச்சு. ஸோ அந்த வேகன்சிக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பல மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிக பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. என்ன கேட்டீங்கன்னா என்னுடைய மாவட்டத்துக்கு எப்போ வரும்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கேன். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, தனியார் பொது இடங்கள்ல இப்ப தனியார் பொது இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல சமுதாயம் பணிபுரியும் இடத்துல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா சரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இந்த ஒன் ஸ்டாப் சென்டரே பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டம். அப்ப பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒருங்கிணைந்த சேவை மையத்துல ஒப்பந்த அடிப்படையில பணிபுரியும் சொல்லி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பம் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் 2/2/2026 சொல்லி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு ரொம்ப நாள் கம்மியா தான் கொடுப்பாங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஒரு 7 நாள் 10 நாள் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள யாருக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் தெரியுது அவங்க விண்ணப்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் ஜாப் கிடைக்கும். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பருக்காக சொல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவசரமான செய்தி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம். போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர், கேஸ் ஒர்க்கர், சம்பளம் உங்களுக்கு மந்த்லி 18,000 சொல்லி கொடுத்திருக்காங்க. திருத்தணியில ஒரு வேகன்சியும் திருவள்ளூர்ல பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்குன்னா சமூகவியல், சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிகிரி. அதே மாதிரி லா படிச்சிருந்தாலும் ஓகே, உளவியல் இது ரிலேட்டடா நீங்க இளங்கலை பட்டம் படிச்சிருக்கணும். பெண்களுக்கு எதிரான வன்முறை அரசோ இல்ல அரசு நிறுவனத்துல நீங்க 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல சேலரி. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 நம்ம ஏற்கனவே சொல்லிட்டா. வயது பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கு 24 மணி நேரம் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். 3 மணி நேரமா இல்ல 12 மணி நேரமா என்னங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அது உங்களுக்கு மாறி மாறி வரும். இந்த வாரம் பார்க்கலாம், அடுத்த வாரம் நைட், இந்த மாதிரி மாறி மாறி வரும். அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ மற்ற மாவட்டத்தில் இருக்கிறீங்க விண்ணப்பிக்க முடியாது. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்துருக்குது. பல்நோக்கு உதவியாளர் மல்டிபர்பஸ் ஒர்க்கர். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது திருத்தணியில. திருவள்ளூர்ல இல்ல. எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும், சமைக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த பல்நோக்கு உதவியாளருக்கு படிப்பு தடை இல்லை. நீங்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துறேன். மாதம் உங்களுக்கு 10,000 சம்பளம் இருக்கும். 40 வயதுக்குள்ள இருக்கணும். பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஷிஃப்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதுல 3 ஷிஃப்டா இல்ல 2 ஷிஃப்ட் என்னன்னு தெரியல. உங்களுக்கு இந்த வாரம் பகல்னா அடுத்த வாரம் நைட் இந்த மாதிரி மாறி மாறி வரும்னு சொல்றாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல வாட்ஸ்அப் சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்க. மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 2வது தளம், திருவள்ளூர் மாவட்டம் 602001. இந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணணும். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா வராது. மறுபடியும் நம்மள பார்த்தீங்கன்னா எப்போ வருவாருன்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா நம்ம நோட்டிபிகேஷன் விடல, இது அரசாங்க நோட்டிபிகேஷன் விடுறாங்க. ஸோ அவங்க எப்போ விடுறாங்களோ அப்பதான். அதனால இந்த வாய்ப்பை நீங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ இன்னைக்கு கூட நீங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லையா எல்லா டாக்குமெண்ட் இருந்தா இன்னைக்கு விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா மண்டே நீங்க கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நேர்லயே கொடுத்துடலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை நீங்க பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்களா ஒரே ஒரு லைக் பண்ணிக்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.